வயிற்றெல்லாம் பெரட்டுது, நெஞ்செல்லாம் எரியுது, கொலையெல்லாம் எரியுது, என் கண்ணு தெரியல, காது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டேன். தூக்கிட்டு போனாங்க. போனோடனே அவர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. போய் உள்ள போய் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. அந்த சாராயம் குடிச்சிட்டு வந்து தான் என் புருஷன் இறந்துட்டாரு. கொஞ்சம் கொடுத்த நேரத்தில் நல்லா தான் இருந்தாரு. கள்ள சாராயத்தை குடிச்சிட்டு ரத்த வாமிட்டு எடுத்தாங்க சார். சாயங்காலத்துலேருந்து குடிச்சிட்டு இருந்தார். 3 மணிக்கு போய் சாராயம் குடிக்க போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தார். 3:30 மணி வரைக்கும் வீட்டில் இல்லை. 3:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த உடனே யூரினும் போயிட்டார், பாத்ரூமும் போயிட்டு நான் வேற திட்டுறேன், எனக்கு இந்த மாதிரி சாராயம் குடிச்சிட்டு வந்து இந்தமாரி பண்ணுறேன் வீட்டில்னு சொல்லி சத்தம் போட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ எனக்கு வயிற்றெல்லாம் பெரட்டுது, நெஞ்செல்லாம் எரியுது, கொலையெல்லாம் எரியுது, என் கண்ணு தெரியல, காது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நினைவே இல்லை. நாங்கள் தீலாம் ஊட்டி பார்க்குறோம். எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாருமே பிடிச்சி பேர் விட்டு சொல்லி பார்க்குறோம். தெரியல. திரும்பி உடனே பார்த்தனால வேறு சஞ்சய் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாங்க. போனோடனே அவர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. போய் உள்ள போய் ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. ஈசிஜி எடுத்தோடனே அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணிச்சோ அந்த சாராயம் குடிச்சிட்டு வந்து தான் என் புருஷன் இறந்துட்டாரு. கொஞ்சம் கொடுத்த நேரத்தில் நல்லா தான் இருந்தார். சாராயம் குடிச்சிட்டு வந்து ஐயோ இதுமாரி எத்தனை பேர் இது மாதிரி எங்கள் கர்நாடகாவில் எத்தனை பேர் இது மாதிரி சாராயம் குடிச்சு எத்தனை குடும்பம் வீணாகுது. நாங்கள் மட்டும் இல்லை, இதனால எத்தனை பேர் இதில் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. அவங்க எல்லாரும் இனிமேல் எங்கள் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. நான் தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன், யாருமே பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். யாருங்க நாங்கள் பொய் சொல்லலை. தப்பு புருஷனை எடுத்துட்டு இது மாதிரி யாராவது கவர்மெண்ட்டு பொய் சொல்லுவாங்களா? இது வந்து உண்மையான விஷயம். எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்க எல்லாரையும் விசாரிச்சு பாருங்க. உண்மையாலுமே எத்தனை பேர் இந்த நாத்தனா பையனும் சாராயம் குடிச்சு தான் இறந்துட்டான். நாங்கள் யாரும் ஒன்று பொய் சொல்லல. உண்மையாலுமே காலையில் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு நைட்டு 3 மணிக்கு என்ன பண்ணிச்சோ வயிற்று குடலை பெரட்டுன்னு சொல்லுது, நெஞ்சு எரியுதுன்னு சொல்லுது, கையை பிடிங்க, எனக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல அப்படின்னு சொல்லி நாங்கள் கூட்டு பார்த்தோம். அதுக்கு பிறகு அது இறந்துடுச்சு. என்னால் இறந்துச்சு. பிரவீன் சார், என்னோடு பிறந்த சகோதரர் சுரேஷ், இவர்கள் இருவரும் எங்கள் அண்ணன் வந்து மூட்டை தூக்குறாரு, என் மகன் வந்து பெயிண்டிங் வேலை பண்ணுறாங்க சார். இவங்க இருவரும் நேற்று இரவு கள்ள சாராயத்தை குடித்துட்டு ரத்த வாமிட்டு எடுத்தாங்க சார். நாங்கள் ஜிஹெச்சில் போய் காமிச்சோம். அவங்க இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இவங்களுக்கு இப்போ சிகிச்சை பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க சார். திரும்பவும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க திரும்பவும் வாமிட்டு எடுத்திருந்தாங்க. திரும்பவும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்பொழுது அவங்கள மரணத்தோடு நாங்கள் பார்த்தோங்க சார். இது பாருங்கள், 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க சார். எங்கள் அண்ணனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க சார். தயவு செய்து இந்த கள்ள சாராயத்தை நீங்கள் ஒழித்து எங்களை போல தவிக்கிறவங்களை நீங்கள் தப்பி வைக்குமாறு, இதற்கு ஏற்ற நிவாரண உதவியை உங்களிடத்தில் நீங்கள் கொடுக்குமாறு, இந்த 2 பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு தாயும் இல்லை, இப்போ தகப்பனும் இல்லை, இதற்கு ஏற்ற நிவாரணத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.